அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல பேர் இருக்கிறார்கள். எத்தனையோ விதமான மருத்துவர்கள் அவர்களை செக் பண்ணி பார்க்கிறார்கள். இவர்களும் பல ஆஸ்பத்திரிகள் பல இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கிறார்கள். எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாமல் நிறைய பணம் செலவழிந்தது மட்டும்தான் அவர்களுக்கு இருக்கிறதே தவிர குழந்தை பாக்கியம் உண்டாகவில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுகிறது? இமாம்கள் சொல்லித் தருகிறார்கள். யாராவது ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு கர்ப்பம் தரிக்க வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டானே ஆனால் அவன் என்ன செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமையுடைய இரவிலே, பாதி இரவிலே, வெள்ளிக்கிழமை இரவுனா வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்க அந்த இரவு, வியாழன் மாலைக்கு பின்னாலும் மருந்துக்கு பின்னால வெள்ளிக்கிழமை பாதி இரவு தனித்த ஒரு இடத்தில், வீட்டுக்குள்ளே தனித்த இடத்தில் இருந்து கொண்டு, யா ஐயுஹன் நாஸு தகு ரப்பகுமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. இது சூரத் நிசாவுடைய முதலாவது வசனம். இந்த வசனத்தை என்ன செய்யணும்? அந்த மனிதன் வீட்டுல யாரும் இல்லாத ஒரு தனிப்பட்ட இடத்துல இருந்து கொண்டு, தனியாக இருந்து கொண்டு, ஹல்வா இருக்கு, இனிப்பு ஹல்வா துண்டுல அதை எழுதும். அதை எப்படி எழுதுற, அதுக்கு எழுத முறையெல்லாம் இருக்குது. அது அவங்களுக்கு எழுத தெரியாட்டி அது போன்று வேலை செய்யக்கூடிய ஹஜ்ரத்மார்களை உலமாக்கள் அணுகி அதை எழுதி கேட்கலாம். பிள்ளை இல்லாத அந்த கணவனும் அந்த மனைவி என்ன செய்யணும்? அது சாப்பிடணும். அது சாப்பிட்டு விட்டு அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒன்று கூட வேண்டும். இவ்வாறு ஒரு தடவை அல்லது 3 தடவை செய்தால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹுடைய உதவினால், அல்லாஹுடைய உதவின்னு எதுவுமே நடக்காது, அல்லாஹுடைய உதவினால் அவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகும். அதிலிருந்து சில பேருக்கு பெண் பிள்ளைகள் தான் இருக்கு, ஆண் பிள்ளைகளே இல்லை என்றிருக்கும் பொழுது, அடுத்ததாக பிறக்கக்கூடியதாவது ஆண் குழந்தையா பிறக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது, அந்த மனைவியுடைய தலையிலே கை வைத்து புருஷன் நேரடியாக, கணவராக இருந்தால் நேரடியாக கை வைக்கலாம். உலமாக்களா இருந்தா அவங்க அந்த மனைவிமார்கள் என்ன செய்திருக்கணும்? அந்த சால் போட்டிருக்கணும், ஹிஜாப் அணிந்திருக்க வேண்டும், மறைவா இருக்கணும். அதுக்கு மேலால கையை வச்சு அலம் நஷர சூராவை, அதாவது இந்த மனைவியை கிப்லாவின் பக்கம் திருப்பி வைத்து 3 தடவை அலம் நஷர சூராவை ஓதி ஊதுனா சொன்னா அந்த ஹமல்ல அந்த கற்பமா இருக்கக்கூடிய அந்த பெண் ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்பு அதிகம். நாங்களும் அது போன்று உலமாக்களும் எவ்வளவு செய்திருக்கிறார்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அல்லாஹுடைய உதவினால். எனவே கண்ணியத்துக்குள்ளே குர்ஆன் வசனம் என்பது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார், குர்ஆன் மூமின்களுக்கு ரஹ்மத்தாகவும் ஷிஃபாவாகும். ஷிஃபானா என்னது? நோய் நிவாரணியாகும். நோய் இருந்தால் அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும், ஏதாவது தேவைகள் இருந்தால் அதை நிறைவேற்றி தரக்கூடியதாகவும் இருக்கும். அப்ப அதுக்காகத்தான் குர்ஆன் அந்த மூமின்களுக்கு இறக்கப்பட்டது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனை தெளிவாகவே சொல்லிவிட்டான். எனவே குர்ஆன் வசனங்களை கொண்டு நோய்களை குணப்படுத்துவது கூடும் அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறான். அந்த குர்ஆன் ஆயத்துக்களை ஓதி பார்த்தோ அல்லது எழுதி கொடுத்தோ அல்லது தாயத்தாக அணிந்தோ அல்லது அதை எழுதி குடிப்பதினாலோ அதனால் நோய்கள் குணமாகி இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. இது ஷிர்கோ பிதுவத்தோ இல்லை. புதுசா வரக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்டு ஏமாற வேண்டாம். எத்தனையோ தாய் தகப்பன்கள் இப்படித்தான் குழந்தை பாக்கியம் இல்லை என்பதற்காக இந்த லேசான வேலை உலமாக்கள் மூலமா இந்த குர்ஆன் வசனம் மூலமாக சொல்லித்தரக்கூடிய இந்த வேலைகளை செய்யாமல் வைத்தியர்களிடத்தில் சென்று லட்சக்கணக்கில் செலவழிக்கிறார். ஆஸ்பத்திரிகள்ல போய் லட்சக்கணக்கில் செலவழிச்சு குழந்தை பாக்கியம் இல்லாம வராங்க. இன்னும் சில பேருக்கு குழந்தை அப்படியே கரைஞ்சு போகுது. இப்படியான நிலைமைகள்ல இல்லாமல் ஆகிறது தான் இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு. இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கெல்லாம் எந்த ஒரு மக்களும் கேட்க மாட்டாங்க. அப்ப அவ்வளவு லேசான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது ஆஸ்பத்திரி போய் லட்சக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் கொடுத்து சாலிகான குழந்தைகளா வளரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. யாருக்கு ஆண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும், யாருக்கு பெண் குழந்தை இல்லையோ அவர்களுக்கு பெண் குழந்தையும் கொடுத்து அவர்களும் சாலிகான குழந்தைகளா வளரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.